தமிழ் அரசியல் பரப்பில் மிக அதிகமான விமர்சனங்களை சந்தித்தால் நீங்கள் அதான் இருப்பீங்கள். நீங்கள் அவ்வாறு இந்த சூழ்நிலை கையாளு. ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்ல வேணும். இந்த துரோகி என்ற பட்டம் மிக சங்கடமான ஒரு விஷயம். இலகுவாக பலர் நினைக்கிறது நான் அதை கணக்கெடுக்காமல் தெரிகிறேன். அப்படி இல்லை. அது மிகவும் ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் ஒருவரையும் ஒரு அளவும் துரோகி என்று சொன்னதில்லை. அதுக்காக ஆனபடியாக அது கஷ்டமாக இருந்திருக்கிறது. ஆனால் சரி, நான் உண்மையாக துரோகம் தான் நான் செய்கிறேன்னு எனக்கு தானே தெரியும். நான் செய்யலை. நான் நல்ல எண்ணத்தோடு தான் பல விஷயங்களை செய்கிறது. ஆனபடியாக அதை யோசிக்கிற போது சரி, நான் செய்யலை, மற்றவன் சொல்கிறதால என்ன என்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த விமர்சனங்கள், இப்போ நீங்கள் கேட்ட விமர்சனங்கள் எல்லாம் விளக்க குறைவால் அல்லது வேணுமென்றே செய்யப்படுற விமர்சனங்கள் என்றது தெளிவாக எனக்கு தெரியுது. இப்போ நான் இதை சொன்னால் பிறகு திருப்பி அதெல்லாம் மாறி வேறு மாதிரி வருமோ தெரியாது. இந்த காசு விஷயத்துலேயும் பொம்பளை விஷயத்துலேயும் உங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டும் இல்லைன்னு பலர் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். அது எனக்கு ஒரு கொஞ்ச அளவுக்கு நிம்மதி, அட்லீஸ்ட் குறைஞ்சது. அதையாவது ஒரு தடவை பொம்பளை விஷயம் என்று சொல்லி போட்டு 2 தடவை ஒரு விமர்சனம் வந்தது இப்படித்தான் புத்தகத்தில். ஒன்றில் என் மகள் எனக்கு பக்கத்தில் காலை இங்கே வச்சுக்கொண்டு காய்ச்சிக்கொண்டு இல்லை. அந்த படம் வந்த பொழுது நான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அப்போ எங்கட முகநூல் போராளிகளும் அதை தூக்கி, இப்போ நானும் சரி கயந்திரகுமார் பொன்னம்பலம் சரி உடனடியாக இது பிள்ளையான கேவலமான வேலை, இதை உடனடியாக நிப்பாட்ட வேணும், அவருடைய மகள் என்று சொல்லி நாங்கள் உடனடியான அறிவித்தலை கொடுத்துறாங்க. அதை தாண்டி இல்லை வெளிப்படையாக வந்தது ஒரு கருத்து. நினைக்கிறேன் சுவாஸ் கூட சொல்லியிருந்தவர் பிள்ளையான விஷயம்னு சொல்லி. இன்னொருக்கா வந்தது இந்த மனைவியோட நான் கிட்ட இருக்கிற ஒரு படம், சிங்கள அழகியோடு சுமந்திரன் நண்டு சரியா. அப்போ வீட்டில் ஒரு பகுதி சொல்கிறது என்னென்னா, ஐயோ உங்களுக்கு வேறு மகளும் மனசியும் தானே படம் போட்டுக்கிறாங்கன்னு. அதான் எனக்கு இப்போ பயமாக இருக்குது. இப்படி சொல்லி போட்டால் இனி எங்கே இப்போ தானே எல்லாம் பொருத்தி எதுவும் செய்யலாம். ஆனால் இவ்வளோ காலம் அது இல்லை. பணம் சம்பந்தமாகவும் எந்த காலத்துலேயும் அப்படியே அந்த 2 விஷயத்துலேயும் ஒரு விமர்சனம் ஒரு அளவும் வந்தது இல்லை. மற்றது அரசியல் சம்பந்தமான விஷயத்தில் அதுவும் சரியான விளக்க குறைவு, எல்லாத்தையும் வேணுமெண்டே புனையப்பட்டு செய்கிற விஷயம் என்று எனக்கு தெரிகிறபடினால், அதாவது நீங்கள் அதை அரசியல் சாணக்கியம் என்று நீங்கள் கருதிய விடயத்தை தமிழ் மக்கள் தவறாக புரிந்திருக்கக்கூடும். மக்கள் புரியல, மக்களுக்கு அப்படி ஊட்டப்படுகிறது சில விஷயங்கள்.